ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் பஞ்சாயத்தில் சொல்லிட்டு வந்துருந்தாங்க, நாங்கள் வீட்டை காலி பண்ணி நாங்கள் புவனேஸ்வரிட்டே கொடுத்துருதோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி மாயா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா நான் நினச்ச மாதிரிக்கு சாதிச்சு காட்டிட்டேன், இந்த வீடு என் கைக்கு வரப்போகுது, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, சரிதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி போகவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா நினைக்கிறாங்க, எப்படியும் பெரியப்பா கையிலேருந்து இந்த வீடு போயிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி எதுக்காக நம்ம இந்த வீடை கொடுக்கணும், அவளுக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது, ஏதோ சதி வேலை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவள் சாதிச்சுட்டு நினச்சிட்டு இருக்கிறா. ஆனால் அந்த பத்திரத்தை வச்சு தானே அவள் ஆடிக்கிட்டு இருக்கிறா. அந்த பத்திரம் எப்படியும் அவள் வீட்டில் தான் இருக்கும், எப்படியா அந்த பத்திரத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம நினச்சது எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா மாயா கதிரியும் சீனுவையும் கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க கிட்ட சில விஷயத்த சொல்லவும் அப்போ சீனு சொல்கிறாங்க, இந்த தப்பு பண்ணினது நான் தான், உண்மையை சொல்ல போனால் நீ எனக்காக உதவி தான் பண்ணின, ஆனால் அவனை உதாசீனப்படுத்தின பற்றியா, அதுக்கு கிடைச்ச தண்டனை தான், அது எனக்கு மட்டும் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனால் என்னால் மாமா தலை ஊனிகிற மாதிரிக்கு வந்துட்டு, அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் மாயா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே கதிரும் தானாவும் சந்தோஷப்படுதாங்க. இப்போ மாதிரி சீனு மாயாவை புரிஞ்சுக்கிட்டா சரிதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா மாயா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் தானாவும் கேட்கும் போது அப்போ சில விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதுமே இதை செஞ்சிடலாம், இப்படி மட்டும் செய்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த பத்திரம் நம்ம கையில் வந்துடும் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி எங்கேயோ வெளியே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதியும் எங்கேயோ வெளியே தான் போகிறாங்க. அநேகமாக அவங்க லாயரை பார்க்கறதுக்காக தான் போகணும், ஏன்னா அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் போவாங்க. அதனால அவங்க ஒன்றும் பத்திரத்தெல்லாம் ஒன்று கொண்டுட்டு போன மாதிரி தெரியல. அவங்க இப்போ வீட்டில் இல்லை, அதனால இந்த நேரம் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த பத்திரம் இருக்கிற இடம் நம்ம கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா எப்படியோ கதவை திறந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. போனதுக்கப்புறமா எல்லா இடமும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ மாயா பீரோவை திறந்து செக் பண்ணி பார்க்கவும் அந்த பத்திரத்தை அவங்க பார்த்துருந்தாங்க. பத்திரம் இங்கே எது இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே சீனுக்கிட்ட காட்டுறாங்க, இந்த பத்திரம் தானே, இதில் தானே நீங்கள் 3 பேரும் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சீனு சொல்கிறாங்க, ஆமாம் இது நாங்கள் கையெழுத்து போட்ட பத்திரம் தான் அப்படிங்கிறாங்க. உள்ளே படித்து பார்த்தாக்கி எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் எழுதி வச்சிருக்கிறாங்க, இந்த பத்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சீனு கதிர் தானா இவங்க 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமடைகிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, அந்த புவனேஸ்வரி எப்படி திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திட்டா, அதுவும் அந்த ஆளை வச்சு எங்களை ஏமாத்திட்டா, அந்த ஆள் ரொம்ப நல்லவர் போல் எனக்கு ஃபோன் பண்ணி ரூபா தாரன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டிருக்கணும், ஆனால் 50 லட்ச ரூபா பணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவையும் அம்மாவையும் அழைச்சிட்டு போய் கையெழுத்து போட்டு கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சுது அப்படின்னு சீனை கண்கலங்கிட்டு இருக்கும்போது அதுதான் பத்திரம் நம்ம கையில் கிடச்சிருச்சுல, இன்னும் நீ எதுக்காக கவலைப்படுற வா அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பார்க்கும்போது எல்லாருமே சோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ரகுராமோட அம்மா அழுதுகிட்டு இருக்கவும், இந்த வீடு காலங்காலமாக என்னுடைய குடும்பத்துக்கு தான் சொந்தமானது, ஆனால் இன்றைக்கி வேற ஒருத்தி கையில் இந்த வீடு போக போகுதுன்னு நினச்சா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது, என்னுடைய உயிர் இப்போமே போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்க தோணுது அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ஜானகி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை இப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது, என்னுடைய காலத்தில் இப்படி நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு இப்படிலாம் நடக்கணுமா என்ன, இப்போ என் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேருமே இந்த நடு ரோட்டுக்கு வந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாயத்து கொஞ்ச நேரத்தில் கூடிரும். அப்போ புவனேஸ்வரிட்ட வீட்டை காலி பண்ணிட்டு சாவியை கொடுக்கணும் அப்படின்னு ரகுராம் சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே துடிச்சு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி ரகுராமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன ரகு பஞ்சாயத்து கூடுறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, வீட்டை காலி பண்ணிட்டீங்களா, சாவியை கொடுக்க தயாராகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ரகுராம் சொல்கிறாங்க, நான் தான் பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி நான் சொல்லிட்டோம்ல, ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடியும் நான் வீட்டோட சாவியை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு, அதுக்கப்புறம் எதுக்காக ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவத்தோடு அங்கே ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ரகுராம் வாழ்ந்த வீடாச்சு, அவனுக்கு கொடுக்கறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அவங்களுடைய முகத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா, அவங்க சாவியை கொடுத்துக்கிட்டு அவங்க முகத்தை தொங்க விட்டுட்டு போவாங்களே, அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்கணுன்னு சொல்லி ஆர்வத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ பசுபதியும் மகாலிங்கமும் சொல்கிறாங்க, அதுதான் கொஞ்ச நேரத்தில் நடக்க போதலாமா அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்கள சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா பஞ்சாயத்து கூட ஆரம்பிச்சிருது. அப்போ ரகுராமும் மற்றவங்க எல்லாருமே அங்கே பஞ்சாயத்துக்கு வரவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராமு கிட்ட ராஜ சேதுபதி ஐயா சொல்கிறாங்க, என்ன ரகு உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு உங்களுடைய நிலைமையை பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, வேணா அவள் கம்ப்ளைண்ட் வேணால் கொடுத்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாமே அப்படிங்கும்போது, இல்லைங்கய்யா என்ன இருந்தாலும் சரிதான், என்ன இருந்தாலும் அந்த பத்திரம் தான் பேச போகுது, என்னுடைய வீட்டில் உள்ள அவ்வளோருமே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க, அப்படி இருக்கும்போது இதில் நான் தப்பு சொல்ல முடியாது, அதனால நான் சாவியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும்
சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயை தடுத்து நிறுத்துறாங்க. அதான் எங்க பெரியப்பா சாவியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருல, அந்த பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்தையும் பசுபதியும் பாக்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் தான் வீட்டு சாவியை கொடுக்குறோம்ல, அப்புறமா என்ன பத்திரத்தை கொடு, நாங்கள் பத்திரத்தை வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டு சாவியை தாரோம் அப்படின்னு மாயா வந்து தடுத்து நிறுத்தவும் உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு என்ன இப்போ அந்த பத்திரம் தானே வேணும், இன்னும் 10 நிமிஷத்தில் வரும் பார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பசுபதியிட்ட வந்து அவங்க அனுப்பி விட்றாங்க. அண்ணா நீ போய் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வான்னு அப்படின்னு சொல்லவும் உடனே பசுபதியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனது அவங்க வச்ச இடத்துல வந்து அவங்க பீரோவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா பத்திரத்தை காணலை. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணலை. இங்கே டைம் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து உடனே வந்து பசுபதிக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இங்கே தானே அந்த டாக்குமெண்ட்டை வச்சோம், எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. புவனா அந்த பத்திரத்தை நீ எங்கே வச்ச, வேற ஏதாவது இடத்துல வச்சுட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நான் சொல்லிட்டு இருக்கிற, அது அங்கே தானே வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை புவனா நம்ம வச்ச இடத்துல பத்திரத்தை காணலை அப்படிங்கிறாங்க. வேற எங்கே இருக்கும், அங்கே தான் இருக்கும் பார் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் எல்லா இடத்துலையுமே நான் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேற எங்கேயாவது எடுத்து வச்சேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே நான் அங்கே தானே வச்சேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. புவனேஸ்வரி வந்து பதட்டமாகிருந்தாங்க. இதை பார்த்துட்டு மாயா அதுக்கப்புறமா சீனு கதிர்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன நீ சொல்லி இவ்வளோ நேரம் ஆகி போச்சுது, பத்திரத்தை எங்கே கொடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பார்த்தோம்னா நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பத்திரத்தை தேடி அவங்க வீடு ஃபுல்லாக அலசி ஆராயிறாங்க. அப்போ மகாலிங்க கேட்குறாங்க, என்னம்மா இங்கே தானே வச்சிங்க, அன்றைக்கி நான் கூட பார்த்தேன் அப்படிங்கும்போது, ஆமாம் இங்கே தான் வச்சேன், அதுக்கு முன்னாடி எப்படி காணாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே பத்திரத்தை காணலை. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, பத்திரத்தை கொடுத்தா மட்டும்தானே நம்மளுக்கு அந்த வீட்டு சாவியை தருவேன்னு மாயா சொல்லிட்டா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அடுத்தது எல்லாருமே வந்து பஞ்சாயத்துக்கு வராங்க. அப்போ ராஜா சேதுபதி கேட்குறாங்க, என்னம்மா பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்கள் வீட்டில் காணலை, அது அங்கே தான் வச்சுருந்தோம், எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே இவங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து புவனேஸ்வரி பார்த்தோம்னா மாயாவை தான் பார்க்குறாங்க. மாயா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கவோ அடுத்து வந்து ரகுராம் வந்து அந்த சாவியை வந்து அவங்க கொடுக்காம அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ராஜா சேதுபதியிட்ட தான் அந்த சாவி இருக்குது. அப்போ ராஜா சேதுபதி சொல்லியிருந்தாங்க, பத்திரம் எங்கள் கைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த சாவியை உனக்கு தர முடியும், அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜா சேதுபதி வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சிருது, இந்த மாயா தான் ஏதோ பண்ணியிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரிய வருது. அப்படி இருந்தாலும் எப்படி எடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாயத்து எல்லாமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து மாயா வந்து புவனேஸ்வரியை பார்க்குறாங்க. என்ன புவனேஸ்வரி பத்திரம் உங்கள் வீட்டில் இல்லையா, இதுவானு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாயா வந்து அந்த பத்திரத்தை அடித்து சாம்பலாக ஆக்கி புவனேஸ்வரியோட கையில் கொடுக்குறாங்க. நீ தேடிட்டு இருக்க பத்திரம் இப்போ சாம்பலாக போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணிட்டு இருக்கிறல என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் பாரு, உன் வீட்டிலேயே வந்து அந்த பத்திரத்தை எடுத்து இப்படி எரித்து சாம்பலாக்கி வச்சுட்டேன், இதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே போகவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. வீட்டை வந்து மீட்ட அவங்க ரகுராம் கையில கொடுத்துருந்தாங்க. ஆனா பெரியப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவர் ஏத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து உண்மையை மறைச்சிருந்தாங்க.